ஒரு ஜுரமோ தலைவலியோ ஃபீவரோ காய்ச்சலோ வருதுன்னா எடுத்த உடனே மாத்திரை சாப்பிட்ற பழக்கத்தை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. மத்திய அரசு 156 மருந்து காம்பினேஷனை பேன் பண்ணியிருக்காங்க. பேராசிட்டமால் மட்டும் கிடையாது, அந்த லிஸ்ட்டை நான் படித்து பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிவிட்டமின்ஸ் மல்டி மினரல்ஸ் காம்பினேஷன். இப்போ இத்தனை காலமா இந்த மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தினவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் டாக்டர்ஸ். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் வித் அதர் காம்பினேஷன்ஸில் இருக்க கம்பைன்டு ட்ரக்ஸை தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அரசு 156 மருந்து காம்பினேஷனை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இதெல்லாம் எதனால பேன் பண்ணாங்க அப்படின்னு மக்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு ட்ரக் காம்பினேஷன் அப்படின்ட்டு ஒரு 156 ட்ரக் காம்பினேஷனில் இருக்க லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது பேராசிட்டமால் அப்படின்றதுனால நீங்கள் அந்த ஒரு ட்ரக்கை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து பேராசிட்டமால் மட்டும் கிடையாது, அந்த லிஸ்ட்டை நான் படித்து பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிவிட்டமின்ஸ் மல்டி மினரல்ஸ் காம்பினேஷன், நிறைய பெயின் கில்லர் காம்பினேஷன்ஸ், நிறைய ஆன்டி மைக்ரோபியல்ஸ் ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷன்ஸ், ஒரு சில ஆன்டி ஃபங்கல் காம்பினேஷன்ஸ், இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. எதனால் அதை பேன் பண்ணியிருக்காங்கன்னா தெரப்பட்டிக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ஸ் கொடுக்கறதுனால பெருசாக ப்ரூவனாக இல்லை. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து சேஃப்டியை தவிர்த்து அவங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் பெருசாக வந்துடக்கூடாதுன்றதுனால தான் வந்து இப்போ அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரூவன் எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு பெருசாக சொல்லலாம். இந்த ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷனால நமக்கு ப்ராப்பராக எல்லாமே சரியாகுதுன்றது. ஓகே சார், இப்போ இத்தனை காலமா இந்த மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தினவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? இதுக்கு மேலே இதை பேன் பண்ணிட்டதுனால கண்டிப்பாக இந்த மாத்திரைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ எந்த ஒரு மெடிசனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இந்த மெடிசனும் கிடையாது, எந்த ஒரு கம்பைன்டு மெடிசனுமே ஒரு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஒரு லாங் டர்மாக நீங்களே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தரக்கூடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க ட்ரக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெடிசனும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லாங் டர்மாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு அந்த மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு இருக்கிறது நல்லது. இப்போ இதை பேன் பண்ணிட்டதுனால மருத்துவர்கள் யாரும் இதை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பட் மெடிக்கல் ஷாப்பில் போய் டைரெக்டாக மருந்துகள் வாங்குற பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்லையும் இந்த மாதிரி மருந்து காம்பினேஷன்ஸை இனிமேல் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களா? ஆல்ரெடி அவங்க கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் டாக்டர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஃபார்மாஸ்டிக்கல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு. ஸோ அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வெண்டார் யார்? பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது? த்ரூ ஃபார்மசி சப்ளை மூலிமா தான். ஸோ ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண சொல்லி தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் கட் ஆகும்போது உங்களுக்கு ஃபார்மசியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. பட் நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் உங்களால் ஒரு பேராசிட்டமால் கூட உங்களால் வாங்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர்ஸ் கேட்டகரி ட்ரக்ஸ்ன்னு ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் போய் கேட்டாலே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுப்பாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அமாக்சிசிலின் ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ட் ஆன்டிபயோட்டிக். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த ஃபார்மசியில் போய் கேட்டாலுமே உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிடச்சிருது. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டும் சரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களும் ட்ரக்கு வாங்கும் பொழுது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் வாங்கிறது தப்பு. அதை முதல்ல அவங்க நிப்பாட்டணும். ஒரு அர்ஜென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கேட்குறாங்கன்னா ஸோ ஓவர் த கவுண்டரில் எல்லா ட்ரக்ஸுமே கொடுக்காம அந்த லிஸ்ட் படி என்ன ட்ரக்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஓவர் த கவுண்டர் கொடுத்துட்டு மீதி எல்லாத்துக்குமே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் டிமாண்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் டாக்டரை பார்த்து வாங்குவாங்க. ஸோ 2 சைடுமே சேஞ்ச் ஆகணுன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, இப்போ உடல்ல எந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் போய் மருத்துவரை டைரக்டா பார்த்துருவாங்க. பட் பேசிக்கா வரக்கூடிய இந்த ஃபீவர், உடம்பு வலி, கோல்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பா மெடிக்கல் ஷாப்ல போய் இந்த பேராசிட்டமல் டேப்லெட்டை வாங்கி போடுறது தான் மக்களோட ஒரு வாடிக்கையாவே இருக்கு. அப்படி போடுறது சரிதானா? இனிமே மெடிக்கல் ஷாப்ல போய் நாங்கள் பேராசிட்டமலை வாங்கி யூஸ் பண்ணலாமா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் வித் அதர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க கம்பைன்டு ட்ரக்ஸை தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பேராசிட்டமல்லையோ அசிக்ளோஃபெனாக்கையோ அப்படியே வந்து ப்ரொடக்ஷனே பண்ணக்கூடாதுன்ற ஆர்டர் எதுவுமே போடலை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
தனித்தனி காம்பனண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் வித் டாக்டர் அட்வைஸ். சரிங்களா? கம்பைண்டாக இருக்க காம்பினேஷன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தட் டூ ஃபார் அ சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. சரிங்களா? நிறைய மிஸ்யூஸ் நடக்குது. ஸோ அதை சேஃபாக யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிசிஸ் ஃபிக்ஸட் ட்ரக் காம்பினேஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு ஜுரமோ தலைவலியோ ஃபீவரோ காய்ச்சலோ வருதுன்னா எடுத்த உடனே மாத்திரை சாப்பிட்ற பழக்கத்தை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. ஒன் டே அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமோட ஒரு ரெஸ்பான்ஸ் தான். இது எல்லாமே வந்து நமக்கு எவ்ரிடே இருக்க போகிறது கிடையாது. நமக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அது வெளியே காட்டி கொடுக்கும். ஸோ அப்படி காட்டி கொடுக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைக்கு எதிர்த்து சண்டை போடும்போது வர ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை நம்ம வந்து மெடிசன் போட உடனே ஸ்டாப் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உபாதைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர நல்லது ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் ஒன் டே வித் ஃபீவர், ஒன் டே வித் கோல்டு, ஒன் டே வித் காஃப் யூ கேன் வெயிட். தென் யூ கேன் கன்சல்ட் டாக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிகேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார். அப்போ இத்தனை நாளாக நமக்கு போய் மெடிக்கல் ஷாப்பில் பேராசிட்டமல் வாங்குறதே ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. பட் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான இன்னும் நிறைய டிப்ஸை தெரிஞ்சுக்க ஹெல்த் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.